வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நாளெல்லாம் வசந்தம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருமணம் முடிந்தது. மங்களம் கொஞ்சம் திருமணம். இரு மனங்கள் இணைந்து இன்ப உலகிற்குள் நுழைய வாசற்படியில் இருக்கும் ஆதிரா அலங்காரத்தில் பளிங்கு சிலை என ஜொலித்தாள். ஆனால் அவள் விழிகளில் வெறி வழிந்தது. கண்ணாடியின் முன் தன்னை முழுமையாய் பார்த்த அவளுக்கு பெருமை பிடிபடவில்லை. பெரியவர்கள் இருவரும் கடவுளை வணங்கிவிட்டு பால் செம்புடன் அவளை அந்த அறைக்குள் அனுப்பினர். கதவை தாளிட்டாள் ஆதிரா. அதை கூட உணராமல் அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் வீற்றிருந்தான் விஜய். பட்டு வேட்டி சட்டையில் அவன் ஆண்மை சற்று கூடித்தான் தெரிந்தது. அறை ரசனையோடு அலங்கரிக்கப்பட்டிருக்க வாசனைக்காக தெளிக்கப்பட்ட ரூம் ஸ்ப்ரே கமகமத்தது. தொண்டையை செருமினாள் ஆதிரா. விஜய் கட்டிலில் இருந்து எழுந்தான். பால் செம்பை டீப்பாயின் மீது வைத்துவிட்டு கணவனிடம் சென்றாள். என்ன விஜய், ஆழ்ந்த யோசனையா? யார பத்தி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்லவா உங்க யோசனை யார பத்தின்னு? அவள் லாவகமாய் அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். உங்க ஆசை காதலி மதுரா மேல, கரெக்டா? மின்சாரம் தாக்கியதை போல உணர்ந்தான் விஜய். இது உனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்க? உங்க காதல் விவகாரம் எனக்கு முன்னையே தெரியும். முன்னேன்னா கல்யாணத்துக்கு முன்பாகவா? இல்ல, உங்களுக்கு விருந்து தந்தனே அதற்கு முன்பு. தெரிஞ்சுமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? எஸ், தெரிஞ்சுதான் சம்மதிச்சேன் என்றாள் அழுத்தமாக. என்ன காரணம்? காதல். நீ என் மேல் கொண்ட காதலா? நோ நோ, மதுரா உங்கள் மேல் கொண்ட காதல். வாட்? எஸ் எஸ் மிஸ்டர் விஜய், இது உண்மை. டபுள் டிகிரி படிச்ச பொண்ணு, ஒரு திறமையான நிர்வாகி, சமூகத்துல அந்தஸ்து உடைய நான், எனக்கு கொஞ்சமும் சம்மம் இல்லாத உங்களை திருமணம் செய்ய முன் வந்தது ஏன்? யோசிங்க. பாவம், உங்களுக்கு பழைய காதலி பத்தின நினைப்பே விடல. ஆதிரா, நானும் மதுராவும் நேசிச்சது உண்மைதான். ஆனா எப்ப உன் விரல்ல மோதிரம் போட்டனோ அந்த நிமிஷம் உன்னை மட்டும்தான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். டயலாக் எல்லாம் நல்லாத்தான் இருக்கு, பேசுற ஆள் தான் சரியில்லை. அப்படின்னா நீ என்ன நம்பல இல்லையா? நம்புறதும் நம்பாததும் அப்புறம், அதாவது இரண்டாம் பட்சம். இப்போ என்னுடைய முடிவெல்லாமே மதுராவை எப்படி அழ வைப்பதுன்னு தான். நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல ஆதிரா. புரியும் விஜய், புரியும். என்னை கண்ணுக்குள்ள வச்சு தாங்கின என் தாயை கஷ்டப்படுத்தினாங்களே, என் தந்தை என் மேல் கொண்ட அன்பை பங்கு போட்டாங்களே, தாலி கட்டிய கணவனை இன்னொருத்திக்கு தார வார்த்துட்டு தினமும் ரத்த கண்ணீர் வடிக்கிற என் தாய் படுற வேதனையை அவங்களும் பட வேண்டாம்? அதுக்காகத்தான் இந்த திருமண பந்தம். முறைப்படி திருமணமாகி வந்த எங்க அம்மாவுக்கு கிடைக்கும் அத்தனை உரிமையும் பார்வதி அம்மாவுக்கும் எப்படி கிடைக்கலாம்? அவங்க முகத்துல குடிகொண்டிருக்கிற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அழிக்கணும்னு திட்டம் போட்டேன். அதுக்கு வழி இதுதான்னு பட்டது. தன் காதல் பறி போனதை எண்ணி மகளும் பெண்ணுடைய கண்ணீரை கண்டு தாயும் 2 பேரும் அழணும். ஆதிரா, உன் கணிப்பு தவறானது. மது உன்னை ரொம்பவும் நேசிக்கிறா. உண்மையை சொல்ல போனா நான் இந்த திருமணத்தையே நிறுத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா ஆனா என்ன ஆனா? இங்க பாருங்க விஜய், 1000 தான் நீங்க கன்வின்ஸ் பண்ணினாலும் என் மனசு ஆறாது. இது பல வருட ஆதங்கம். அவள் கண்களிலும் முகத்திலும் கோபம் கொப்பளித்தது. இனி அவளிடம் எது பேசினாலும் எடுபடாது. விட்டுத்தான் பிடிக்க வேண்டும் என்ற நினைப்பில் பழசு எல்லாம் மறந்துடு ஆதிரா என்று அவள் தோளை தொட்டான். விஜய், உங்களை கணவரா ஏத்துக்க எனக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா மதுராவை மறந்து புது மனுஷராத்தான் நீங்க எனக்கு வேணும். மதுரா என் மனசுல காதலியா இனி என்னைக்குமே இருக்க போறதில்ல. ஆனா நல்ல தோழியா இருப்பா. சாரி விஜய், என்னை சார்ந்த யாரும் மதுவிடம் நட்பு பாராட்டுவது எனக்கு பிடிக்காது. மீறினா? ஆதிரா சிரித்தாள். என் வழிக்கு உங்களை நிச்சயம் இழுப்பேன்.
அவள் கட்டிலில் அவனுக்கு முதுகு காட்டி படுத்து விட்டாள். அறையில் நிற்க மனமின்றி வெளியே வந்தான். மற்றவர்கள் இந்த நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள். மனிதனின் வாழ்வில் மறக்க முடியாத இரவு முதல் இரவு. ஆனால் அது எல்லோருக்கும் நலமானதாய் அமைவது இல்லையே. இதோ இங்கே ஆதிரா என்னும் ஒரு பெண்ணின் பழி உணர்விற்கு ஒரு உண்மையான காதல், 2 இதயங்கள் ரணமாகி இருக்கிறதே. இந்த பழி உணர்வால் இவள் மட்டும் என்ன சுகம் அடைந்தாள்? ச்ச, எண்ஜான் உடல் போகும்போதும் வரும்போதும் என்ன கொண்டு வந்தோம்? இடைப்பட்ட இந்த சில நாட்களில் எத்தனை கோபம், வெறுப்பு, நிலையில்லா வாழ்வில் எத்தனை தொல்லைகள். மனம் ஏனோ மதுராவின் நினைவிலே சுழன்றது. ஆனால் அது பெரும் தவறு என்பதை உணர்ந்தான் விஜய். என்னதான் பிடிக்காத மனைவியாயிருந்தாலும் மனைவி எனும் பந்தத்திற்குள் வந்த பின் இனி அவளை விடுத்து இன்னொரு பெண்ணை மனதார கூட நினைப்பது என் தாம்பத்திய வாழ்விற்கு செய்யும் துரோகம். தவிரவும் ஒரு பண்பான ஆண் மகனுக்கு அது அழகல்ல. ஆதிராவும் நல்லவள்தான். ஏதோ தேவையில்லாத மனக்கசப்பு அவளை இந்த அளவிற்கு தள்ளி இருக்க வேண்டும். போகட்டும், இனி அவளை சீர் செய்வதுதான் என் வேலையா இருக்க வேண்டும். மனதில் எண்ணியபடி படி ஏறினான். ஆனால் அது அத்தனை சுலபமானது அல்ல என்பதை விஜய் உணரவில்லை. பாவம், நடப்பதை முன்பே அறிந்துவிட்டால் வாழ்வின் சுவாரஸ்யம் பறிபோய்விடுமே. ஏதோ ஒரு நிழல் உருவம் அங்கே நின்றிருந்ததை அறிந்து வியந்தான். நடுநிசையில் யார் இங்கு நிற்பது? யோசனையில் திகைத்த அவனின் விழிகள் மீண்டும் விரிந்தன. அது மதுராதான். விரைந்தான். உறக்கம் வராமல் புரண்டு படுக்கையை நனைக்க பிடிக்காமல் இரவின் தனிமையை பங்கு போட மாடி ஏறினாள். வானில் நிலா அவளைப் போலவே தனியாய் நின்றது. மதுரா. விஜய், நீங்க எங்க இந்த நேரத்துல அக்காவை தனியா விட்டுட்டு? தப்பு விஜய். என்னதான் மனசுல 1000 கவலை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அக்காவை நல்லபடியா கவனிச்சுக்கோங்க விஜய், ப்ளீஸ். விஜய்க்கு வியப்பாய் இருந்தது. இவளை எதிரியாய் கருதும் ஒரு பெண்ணிற்கு எத்தனை அன்பாய் உதவும் குணம் கொண்டு இருக்கிறாள். நீ எத்தனை நல்ல பெண். நிச்சயமாய் உன் சகோதரி கெட்டவளாய் இருக்க முடியாது. சூழ்நிலைதான் உன்மேல் குரோதத்தை அள்ளித் தெளித்து இருக்க வேண்டும். அவன் பேசாமல் அவளையே பார்த்தான். ப்ளீஸ் விஜய், என்னையே நினைச்சுக்கிட்டு இப்படி உங்க வாழ்வை அழிச்சுக்கிடாதீங்க. விஜய், நான் உங்க காலில் வேணாலும் விழறேன் என்று விழப்போனவளை தூக்கினான் விஜய். மது, என்னை மன்னிச்சிடுமா. இனி உன் சொல்படியே நான் நடக்கிறேன். நீ ஒரு மாணிக்கம். உன் அருமை எனக்கு மட்டும்தான் தெரியும். உணர்வு பொங்க பேசிவிட்டு இருந்த நேரம் மருமகன் இந்நேரம் தனியே எங்கு செல்கிறார் என்று பின்னாலேயே சென்ற நீலாவிற்கு மதுராவும் விஜயும் ஒன்றாக பேசிக்கொண்டிருந்தது வியப்பை தந்தது. நடுநிசி நேரம் திருமணமான ஆண், அதுவும் முதலிரவில் தாலி கட்டிய மனைவியை விடுத்து இன்னொரு பெண்ணிடம் பேச என்ன காரணம் இருக்கும்? நீலாவின் மனம் பலவாறு கணக்கு போட்டுக்கொண்ட நேரத்தில் தான் விஜய் தன் காலில் விழுந்த மதுராவை தொட்டு தூக்கியதை கண்டதும் நீலாவின் பார்வை வேறு கோணத்தில் சென்றது. இது பற்றி பேசி ஆதிராவை எச்சரிக்க வேண்டும். இதை இப்படியே வளர விடுவது அத்தனை நல்லதாய் படவில்லை அவளுக்கு. மறுநாள் மறுவீடு அழைப்பு. சம்பிரதாய சடங்குகளில் எல்லாம் சற்று முகம் சுளிக்காமல் வளைய வந்தாள் ஆதிரா. ஆனால் ஏக்கம் வழிந்த விழிகளோடு தவித்தாள் மதுரா. வெளியே சொல்லவும் முடியாமல் தொண்டையில் முள் சிக்கியது. அவள் துடித்த வேதனை விஜயை சங்கடப்படத்தான் வைத்தது. அடிக்கொரு தரம் அவளையே கவனித்துக் கொண்டிருந்த விஜய் தன்னை நீலா நோட்டம் விட்டு கொண்டிருப்பதை கவனியாமல் இருந்து விட்டான். கட்டிய புது மனைவி அருகில் இருக்கும்போது மதுராவையே இவன் நோக்க காரணம் என்ன என்று நீலாவின் மூளை யோசித்தது. அதனால் கூடுமான வரையில் மதுராவை அவன் கண் முன்பு நிற்க விடாதபடி வேலை ஏவிக்கொண்டே இருந்தாள். உறவுகள் சூழ்ந்திருக்க மணமக்கள் ஹாலில் அமர்ந்திருந்தனர். சமந்திமா, எல்லாம் திருப்திகரமா இருந்ததா? சந்தான பாரதி கமலத்துடன் பேசினார். திருப்தி தாங்க. இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நிலைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். கமலம் கையெடுத்து கும்பிட்டார். மாப்பிள்ளைக்கு மாதிராவுக்கும் தனி வீடு எடுத்திருக்கோம்.
நீங்களும் அங்கேயே வந்துருங்கம்மா. இன்னும் ஒரு வாரம் பொறுத்திருந்து அவங்க ஹனிமூன் போயிட்டு வந்துடட்டும். அதுக்கு பிறகு நம்ம கடையில பொறுப்பா இருக்கட்டும். இந்த சொத்தெல்லாம் என் மகள்களுக்கு தானம்மா. அண்ணா, என் மக உண்டாயிருக்கா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு ஒத்தாசைக்கு ஆள் தேவைப்படும். அது வரையில நான் அவ கூட இருக்க பிரியப்படுறேன். இதுங்களும் சின்னஞ்சிறுசுங்க, தனியா இருக்க ஆசைப்படுங்க. என்னம்மா மருமகளே, நான் சொல்றது சரிதானே? உங்க விருப்பம் அத்தை. நீங்க எப்ப வேணும்னாலும் எங்களோட வரலாம். சரி, விருந்து தயாராயிடுச்சு, எல்லாரும் வாங்க. பார்வதி அழைக்கவும் உணவருந்திட எழுந்தனர். விஜயின் கண்கள் மட்டும் நாலாபுறமும் சுழன்றன. இங்க பாரு விஜய், குத்தமோ குறையோ நீயா ஆசைப்பட்டு செஞ்ச கல்யாணம் இது. இதன் நிறை குறைகளை நீதான் அனுசரிச்சு நடக்கணும். இத நான் ஏன் சொல்றேன்னா, கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. கல்யாண பேச்சின் போது இருந்த உற்சாகம் இப்ப உன் முகத்துல இல்ல. களை இழந்து போயிருக்க. என்னப்பா, ஏதும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லம்மா, நான் நல்லாத்தான் இருக்க. நீங்க என்ன பத்தி எந்த கவலையும் படாம தங்கையை கவனிங்க. என்னமோ விஜய், நீ நல்லா இருந்தா சரிதான்ப்பா. வர. தாய் போகும் முன்பு உரைத்து விட்டு சென்றார். அமுதா கிளம்பும் நேரம் ஒரு தாம்பூல தட்டில் பட்டுப்புடவை, பூ, பழங்கள், கூடவே 1001 ரூபாயும் வைத்து நீட்டினாள் ஆதிரா. இது உன் பிறந்த வீட்டு சீர் அமுதா என்றாள். புது அண்ணியின் இந்த கவனிப்பில் அம்மாவும் அமுதாவும் ரொம்பவே குளிர்ந்துதான் போனார்கள். கணக்கு வழக்குகளை கவனித்து கொண்டிருந்தனர் தந்தையும் மகளும். அப்பா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம கடையில நல்ல லாபம்தான். என்னங்க? என்ன நீலா, எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க, பரவாயில்ல. நானும் நல்ல நேரம் பார்த்து தான் பேச வந்திருக்கேன். என்ன பீடிகை எல்லாம் பலமா இருக்கு? ஒண்ணுமில்ல, ஆதிராவோட கல்யாணம் நல்லபடியா முடிச்சாச்சு. அதே போல மதுவோட கல்யாணத்தையும் சீக்கிரமா முடிச்சிடலாமே. நீலா அவ்வாறு சொன்னதும் சட்டென திகைத்தாள் மதுரா. ஆதிரா, ஏமா மதுவுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? 20 தானே ஆகுது. இப்ப என்ன அவசரம்? தவிரவும் அவளுடைய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதம். அவ அதையெல்லாம் வெளியில கொண்டு வர வேண்டாமா? நீ சும்மாரு ஆதி. பெண்கள் தனக்குன்னு ஒரு வாழ்வை விரைவிலேயே அமைச்சுக்கணும். அப்பத்தான் மனசு அலை பாயாது. சந்தான பாரதி சரக்கென நிமிர்ந்தார். என்ன பேசுற நீலா? நான் நாளையும் புரிஞ்சு நல்லதுக்குத்தான் சொல்றேன். அவள் உள்ளே போய்விட்டாள். மதுரா கடலையே வெறித்து பார்த்தபடி இருந்தாள். அள்ள முடியாத நீர், தொட முடியாத வானம், திரும்ப பெற இயலாத நிமிடங்கள், இவை போல காதலும் அடைய முடியாத பொக்கிஷம்தான். அதை தொலைத்து விட்டுத்தான் தவித்து கொண்டு இருக்கிறாள் மதுராவும். அலையின் வேகத்தை விட மனபாரத்தின் சோகம் அழுத்தியது. தனியாய் அழுது 4 பேர் முன்பு சிரித்து, அப்பப்பா, எத்தனை வேதனைகள், குமுறல்கள். கரையில் நுரைகளை விட்டுவிட்டு கடலில் சேரும் அலைகளைப் போல மதுராவும் அலை மோதினாள். யோசனையில் மூழ்கி இருந்தவளை கண்களை பொத்திய அந்த மென்கரங்கள் ஈர்த்தன. அது சர்வ நிச்சயமாய் ஒரு ஆணின் கரம்தான். யாரது? அவள் பதறும் போதே அவன் சடாரென மதுவை முன்புறம் திருப்பினான். வாசு, நீங்களா? வியப்பில் அவள் விழிகள் விரிந்தன. அப்பாடி, பேரையாவது நினைவு வச்சிருக்கியே, நன்றிம்மா. ஏன் அப்படி சொல்றீங்க வாசு? பின்ன என்னம்மா? மது வந்து 20 நாள் ஆச்சு. நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன்னு ஒரு தகவல் கூட இல்லையே உங்ககிட்ட. சாரி வாசு, நான் நல்ல மூட்ல இல்ல. அது சரி, உனக்கு 1000 டென்ஷன் இருக்கும். இந்த மடையனை எங்க நினைவு வச்சுக்க போற? ஐயோ, சாரி சாரி. ஏய் நிறுத்து. இது என்ன ஸ்கூல் பொண்ணு மாதிரி சாரி சொல்லிக்கிட்டு? அமைதியாயிருந்த அவளை கவனித்தான். என்னாச்சு மது? அன்னைக்கு நான் பார்த்த உற்சாகம் ததும்பும் முகம் இல்லையே இது. என்னம்மா? சொல்லு மது, என்கிட்ட நீ எதையும் மறைக்க வேண்டாம். ஒருவேளை நான் உன்னை தொந்தரவு செய்யறதா? ச்சே, உண்மையை சொல்லப்போனா உங்களை பார்த்ததும் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல் வாசு. அப்புறம் என்ன தயக்கம்? மனசின் வலியை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மதுராவும் எண்ணினாள். வாசுவின் கனிவான பேச்சு அவளை வழிக்கு கொண்டு வந்தது. சகலமும் கொட்டி தீர்த்தாள். யூ ஆர் ரியலி கிரேட் மது.
வாசு மனம் திறந்து பாராட்டினான். தன் காதலை துறக்கும் ஜீவனின் மனம் எத்தனை சங்கடப்படும் என்று நீ சொல்ல வேண்டியது இல்லை எனக்கு. தெரியாமல் இழப்பு இயல்பு, ஆனால் தெரிந்தே தன் உடமையை இழப்பது எத்தனை துயரம். இல்லை வாசு, விஜயை என் மனசுல காதல்ங்கிற நினப்புல இருந்து நான் எப்பவோ விலக்கிட்டேன். ஆனால் சில நேரம் என் மனம் கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல தெரியல. மது, எல்லா மனிதனுக்குள்ளும் பொது நலத்தை மீறிய சுயநலம் ஒளிந்திருக்கும். ஆனா நீ சுயநலத்தை அழித்து பொது நலத்தை வியாபித்திருக்கிறாய். அந்த தியாகத்தை விமர்சிப்பது கூட உன் அன்பு உள்ளத்திற்கு பழுதுதான். சரி, என்னை பற்றி இருக்கட்டும். நீங்கள் என்ன திடீர் விஜயம்? மக்கு, நான் தான் முன்பே சொல்லி இருந்தனே கூடிய விரைவில் இங்கு வருவேன்னு. நீ ஊர்ல இருந்து வந்த பின்பு எந்த தகவலும் இல்லையா? எங்க அந்த கடைசி நாள் நினைவை எண்ணி நீ கவலைப்படுகிறாயோன்னு நான் எண்ணினேன். உன்னை தொடர்பு கொள்ளவும் தயக்கமா இருந்தது. நேற்று மாலைதான் வந்தேன். டைம் பாஸிற்கு பீச் வந்தேன். துள்ளி வரும் அலைகளை கண்டபோது உன் ஞாபகம் தான் வந்தது மதுரா. அதான் உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணினேன். எனக்கு வெகு சமீபத்திலேயே ரிங் டோன். திரும்பினால் நீ அலையை முறைத்து பார்த்தபடி அமர்ந்திருக்கிறாய். உன் கையில் உள்ள போன் கூட அடித்து அடித்து ஓய்ந்து விட்டது. நீ நினைவில்லாமல் கடல் அருகில் செதுக்கிய மண் சிற்பம் போல பிரம்மை பிடித்து இருந்தாய். மனிதனை செயல்படுத்துவது மூளையா இருக்கலாம், ஆனால் அந்த மூளைக்கு கட்டளை கூட மனம்தான் இருக்கிறது. அப்படியானால் மனதை மூளையின் காதலி என்கிறாயா? அவன் பேசியதை ரசித்தாள். வாசு, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல், காத்திருக்கிறேன். என் மனச இந்த சிந்தனையிலிருந்து வேறு நிலைக்கு மாற்ற வேண்டும். அதற்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்களேன். நல்லா இருக்கு. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கை கட்டி சேவகம் புரிகிறாள்னு சொன்னா யாரும் சிரிக்க மாட்டாங்க. பிறர் எண்ணுவதை நினைத்தால் உண்பது உறங்குவது கூட கடினமாச்சே. உண்மைதான். பெங்களூர் பிரான்ச்சை நேரடியா கவனிக்க சொல்லி அப்பாவும் ரொம்ப வற்புறுத்துறார். நீ அங்க போய் மேனேஜ் பண்ணிக்கிறையா மது? தேங்க்யூ வாசு. இது நிச்சயம் என் மனதிற்கு ஆறுதல் தரும். ஆனா இதுக்கு வீட்டுல எப்படி பர்மிஷன் வாங்குவ மது? கஷ்டம்தான், ஆனா வேற வழி இல்ல வாசு. நான் விஜயோட கண் எதிரே நடமாடிக்கிட்டு இருந்தா அவரால நிச்சயம் அக்காவோட மனசொத்து வாழ முடியாது. குற்ற உணர்வோட தவிப்பார். அந்த வேதனையை தினம் தினம் அனுபவிப்பதை தவிர இது தேவலை. சரி, அப்பாவை விட்டு நான் அங்கிள் கிட்ட இது பத்தி பேச சொல்றேன். பேச்சினிடையே மதுராவின் செல்போன் சிணுங்கியது. ஹலோ. சரிக்கா, நான் போறேன். இணைப்பை துண்டித்தாள். என்ன மது? விஜயும் அக்காவும் சினிமா போறதா இருந்ததாம். அக்காவால வர முடியலையாம். விஜய் தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பார். பிக்கப் பண்ணிக்க சொன்னாள். ஏன், அவருடைய செல்லுக்கு ஆதியே போன் செய்திருக்கலாமே. தெரியலையே. இவள் தலையை சொரிந்தாள். ஓகே மது, நீ போ. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். வாசு விலகி நடந்தான். ஆதிரா சோர்ந்து போன முகமாய் வருவது கண்டு பார்வதி கவலையுடன் வினவினாள். என்ன ஆதி, கல்யாணமான புது பொண்ணு நல்ல பொலிவா அழகா இருப்பேன்னு பார்த்தா இப்படி ரொம்பவும் சோர்ந்து போய் தெரியறையே. ஏம்மா? வேலை கொஞ்சம் அதிகம். அம்மா எங்க? பூஜை அறையில. பார்வதி சொல்லி முடிக்கும் போதே நீலா நெற்றியில் குங்கும தீற்றலுடன் வெளிப்பட்டாள். என்ன ஆதிரா? அம்மா, உன் மாப்பிள்ளை எங்க? என்னடி கேள்வி இது? நீயும் அவரும் தானே ஒன்னா போனீங்க. திடீர்னு வந்து அவர் எங்கேன்னு கேட்குற? இல்லம்மா, கடைக்கு போயிட்டு 2 பேரும் ஒன்னா சினிமாவுக்கு போறதா பிளான். அவர் முன்னாடியே போயிட்டார். என்னால போக முடியல. ஃபோன் பண்ண எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்ல. மதுவுக்கு ஃபோன் பண்ணி பிக்கப் பண்ணிக்க சொன்னனே. மணி 7:30 ஆகுது. இந்நேரம் வந்திருக்கணுமே. அவள் யோசித்தபடி பேசிய நேரம் மெயின் கேட்டை தாண்டி விஜயும் மதுவும் ஸ்கூட்டியில் வரும் காட்சி கண்ணில் பட்டது. நீலாவின் முகத்தில் இனம் புரியாத பய ரேகைகள். அதை கவனித்த ஆதிராவுக்கோ ஆனந்தம் தாங்கவில்லை. இதைத்தானே அவள் எதிர்பார்த்தாள். மதுராவின் மேல் சில சந்தேக விதைகளை விதைத்தாயிற்று. அதே பின்னால் மரமாக மாற தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்ற நினைவோடு கணவனை நோக்கி கரிசனமாய் சென்றாள்.
என்ன விஜய், நான் மதுவுக்கு பேசிய நேரத்துக்கு இந்நேரம் நீங்க வீட்டுக்கு வந்திருக்கலாமே, ஏன் இத்தனை நேரம்? அவள் தூண்டில் போடுகிறாள் என்பதை புரிந்து கொள்ளாமல் விஜயும், மதுவோட ஸ்கூட்டி பாதியிலேயே ரிப்பேர், சரி பண்ணி கொண்டு வரத்தான் இத்தனை தாமதம். மதுரா ஏதும் பேசாமல் தன் அறையை நோக்கி செல்ல, ஈரம் காய்ந்த உடையில் இருந்த மணல்கள் சிதறி ஓடின. நீலாவின் கண்கள் அதை கவனித்து மதுராவின் முகம் நோக்கினாள். ஊரில் இருந்து வந்த அன்று கலகலப்பாயிருந்த மது இந்த சில நாட்களாக அவள் முகத்தில் பழைய உற்சாகத்தையே காணோமே, என்ன காரணமாக இருக்கும் என்று யோசிப்பில் கரைந்தவளுக்கு மூளையில் ஒரு மின்னல் பளிச்சிட்டது. சோம்பலான ஞாயிறு, மேகத்தின் முதுகுக்கு பின்னால் சூரியன் மெல்ல தலை நீட்டினான். தன் கிரணப்போர் வீரர்களோடு வானத்தை சிறைப்படுத்திவிட்டு வெளிச்ச கொடியை பறக்க விட்டான். ஓய்வாக அமர்ந்து பத்திரிகைகளை படித்து கொண்டு இருந்த சந்தான பாரதியின் முன்பு கை நிறைய கோப்புகளோடு வந்து வட்டமாய் குவிந்திருந்த நாற்காலியில் ஒன்றை பேய்த்து தன் உடலை தந்தாள் ஆதிரா. என்னம்மா இதெல்லாம்? அப்பா, சீசன் நெருங்கிட்டு வருது. இப்போ 50,000 கலர்ஸ் ரிவர்சிபிள் சாரின்னு என்னென்னவோ வருது. புதுசு புதுசா நிறைய பரபரப்பை கொண்டு வர்றாங்க. நம்ம தொழில்ல போட்டி அதிகம். தெருவுக்கு தெருவு குறைஞ்சது 15 கடைகளேனும் வந்தாச்சு. பட்டு சாரீஸை பொறுத்த மட்டில் நோ ப்ராப்ளம். ஆனா சிந்தட்டிக், போன முறை வந்த மழையில சூரத்திலும் நிறைய மில்ஸ் நஷ்டப்பட்டு போயிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற போட்டியை சமாளிக்க நாமளே ஏன் கோயம்புத்தூர் மில்லில் சிந்தட்டிக் சாரீஸ் ரெடி பண்ணக்கூடாது? தவிரவும் மதுவோட ரெயின்போ கலர்ஸ்ங்கிற டிசைன் பிரமாதம். ரெயின்போ கலர்ஸ்? எஸ், ரெயின்போவில் மொத்தம் 7 கலர். ஒவ்வொரு கலருக்கும் ஏதாவது பிரபலமான உதாரணமா கோயில்கள், பறவைகள், பூக்கள், சம்திங் எக்ஸ்ட்ராடினரியா டிசைன்ஸ் இருக்கு. ரியலி சூப்பர்ப்பா. செய்யலாம் ஆதிமா, நல்ல யோசனை தான். ஆனா அதுக்கு இந்த தறி மிஷினரிஸ் மட்டும் போதாதே, நல்ல கலர் டையிங் மிஷினரிஸ் வேணுமே. அதுக்காகத்தான் ஜப்பானீஸ் தொழில்நுட்பத்தோட 2 மெஷினரிஸ் வாங்க ஏற்பாடு செய்யலாம்னு இருக்கேன். இஸ் இட்? எஸ், கொல்கத்தாவில் இப்போ லீடிங் கம்பெனியில தான் இந்த கலர் டையிங் மிஷின்ஸ் இருக்கு. அதோட கொட்டேஷன் தான் இந்த ஃபைல்ல இருக்கு. இதுல அந்த கம்பெனியோட முழு விவரமும், எத்தனை வருடமா அது ரன்னிங்ல இருக்குங்கிற விவரமும். வெரி குட் ஆதி, யூ ஹாவ் அ குட் ஜாப். சரி, இதுல நான் என்ன செய்யணும்? கொல்கத்தாவில் அந்த கம்பெனிக்கு போய் அந்த மிஷினரிஸின் தரம், உழைப்பு பற்றி செக் பண்ணணும். அதன் பிறகுதான் ஆர்டர் தரணும். இதற்கு நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஊருக்கு போகணும். நீ கடை வேலை பாரு ஆதிமா, நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்கு நீங்க பேசுறது என்றபடியே அதுவரை பேசாது இருந்த நீலா ஆட்சேபித்தாள். கல்யாணமான சின்னஞ்சிறுசுக, அவங்களுக்கு தனிமைதான் முக்கியம். ஒரு 10 நாளுக்கு எங்காவது வெளியூர் அனுப்பி வைப்பீங்களா? அதை விட்டுட்டு பிஸ்னஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஐயோ அம்மா, எல்லா பொண்ணுங்க மாதிரியும் கட்டில்ல படுத்து கனவு காண்கிற ரகம் இல்ல உன் பொண்ணு. எனக்கு லைஃப்ல பெருசா சாதிக்கணுங்கிற வெறி இருக்கு. அதுக்கு ஏமா, என் புருஷனை என்ன யாராவது கொத்திக்கிட்டா போக போறாங்க? அவள் சிரித்து கொண்டே கேட்கவும், அதுதானே என் பயமும் என்று மனதிலே கூறிக்கொண்டார் நீலா. சரி, கொல்கத்தாவுக்காவது நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து போங்க. ஒரு கணம் யோசித்த ஆதிரா வேகமாய் தலையசைத்து மறுத்தாள். அம்மா, இந்த சீசன் முடியட்டும். அதுக்கு பிறகு நான் கடை பக்கம் போகல. உன் சொல்படிதான் நடப்ப, சரியா என்றாள். ஆதிமா, அம்மா சொல்வதும் நியாயம்தான். இருந்த வேலையையும் விட்டுட்டு மாப்பிள்ளை ரொம்பவும் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாரே. இப்போ இந்த ட்ரிப் போயிட்டு வந்துடுங்க. பிறகு இந்த கடையோட மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒப்படைச்சிடலாம் இல்லையா? ஆதிராவிற்கு சலிப்பு வந்தது. வாழ்வின் லட்சியமே மதுராவையும் பார்வதியையும் வீட்டை விட்டு வெளியேற்றி அவர்கள் மனம் முழுக்க ரணப்படுத்துவது தானே. நான் வெளியூர் போய்விட்டால் இதை எப்படி சமாளிப்பது? அப்பா, நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லவா? நீங்களும் அவரும் ஏன் இந்த ட்ரிப்பை அட்டன் பண்ணக்கூடாது? இதனால் அவரும் இந்த விஷயம் பத்தி எல்லாம் தெரிஞ்சு கொள்வாரே. அது சரிம்மா, ஆனா கல்யாணமான புதுமண தம்பதிகள் நீங்க வெளியே போறதை விட்டுட்டு நாங்க 2 பேருமா? அப்பா, எனக்கு தொழில்தான் முக்கியம்.
நம்ம வியாபாரம் ஒன்றும் பலசரக்கு இல்ல. 2 பொட்டலம் கட்டி போட்டு பணம் பார்க்க, ரக வாரியா குவிக்கணும், அழுக்காமல் எடுத்து போடணும். 10 புடவை விற்கிறதுக்குள்ள 10 லட்சம் வார்த்தைகள் பேசணும். சம்பாதிக்கிறதே இந்த சீசன்ல தான். அதை போய் விட சொல்றீங்களே. என்னங்க இவ இப்படி பேசுறா என்று தோய்வாய் அமர்ந்த நீலாவை கண்டு, அவள் முடிவு செஞ்சா மாற மாட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சது தானே. ஆனால் ஒண்ணு நீலா, பிடிவாதத்துல அவள் முழுக்க முழுக்க உன்னைத்தான் கொண்டிருக்கிறாள். உண்மைதான் மதுரா, உங்களைப் போல் உங்கள் குணம் உரித்திருக்கிறாள் என்று கூறிவிட்டு மகளையும் அழைத்தபடி வேகமாய் சென்றுவிட சந்தான பாரதி பிரம்மை பிடித்தாற்போல நின்று விட்டார். இதுநாள் வரையில் கணவர் என்ற உரிமையை தனக்கு மனதளவில் மட்டுமே கொடுத்து வந்தாலும் மதுவை அவள் ஒருபோதும் பிரித்து பேசியது இல்லை. இது எதை குறிக்கிறது? விளையாட்டாக இதை பேசினாளா? இல்லை, ஏதேனும் உள் அர்த்தம் இதற்கு இருக்குமா? புரிந்து கொள்ள இயலாமல் குழம்பினார் அவர். சொன்னாற் போலவே சந்தான பாரதியும் விஜயும் கொல்கத்தாவிற்கு அடுத்து வந்த நாட்களில் சென்றனர். புது மனைவியை பிரிந்து செல்லும் ஏக்கம் விஜய்க்கும் இல்லை. கணவனை பிரிகிறோமே என்ற எண்ணம் ஆதிராவுக்கும் இல்லை. மாறாக அவனை விரட்டுவது போல்தான் அவள் நடந்து கொண்டாள். வாழ்விற்கு என்றுமே 2 பக்கம் உண்டு. உண்மை, பொய், ஆம், இல்லை, இன்பம், துன்பம், இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போல 1000 பொன்மொழிகள் அடுக்கினாலும் அதை உணர்ந்து நடப்பவர் யார்? மதுராவினால் முடிந்து போன அத்தியாயம் என்று தள்ளி வைக்கப்பட்ட விஜயை இணைத்து முற்றுப்புள்ளிக்கு பதிலாக கமாயிட்டு பிரச்சனையை தொடங்கி வைக்கத்தானே இந்த வெளியூர் நாடகம். முதலில் தந்தையை மட்டும் தான் அனுப்புவது என்று முடிவு செய்திருந்தாள் ஆதிரா. ஆனால் முதல் நாள் விஜய் அவளிடம் கூறியவை, ஆதிரா, நீ நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. நீதானே மதுராவை என்னை அழைத்து வர சொன்னாய். பிறகு ஏன் கேள்வி கேட்டேன் என்கிறீர்களா? என்னுடைய முதல் எண்ணமே மதுராவை இங்கிருந்து அனுப்புவதுதானே. அது நான் இருக்கும் வரை நடக்காது. புரிந்து கொள்ளாதிரா. மது உன்னை மிகவும் மதிக்கிறாள். நீ அவளுக்கு கெடுதல் செய்வதை அறிந்தால் அவள் மனம் மிகவும் கவலை கொள்வாள். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே அவள் தன் காதலையே தியாகம் செய்தாள். அவளின் நல்ல உள்ளத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய். உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. அவள் விலகி நடந்தாள். விஜய் இங்கு இருந்தால் நிச்சயம் நான் நினைத்ததை நடக்க விடமாட்டான். என்ன செய்வது என எண்ணியவள் தந்தையுடன் விஜயையும் ஊருக்கு அனுப்புவதுதான் சிறந்தது என முடிவெடுத்தபடியே அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்து விட்டாள் ஆதிரா. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. காற்றில் மிதந்து வந்த கானத்தின் வரிகள் நீலாவிற்கு சில அர்த்தங்களை உணர்த்தின. அம்மா, வேலைக்காரனின் அழைப்பு. என்ன முத்து? அம்மா, சின்னையாவோட ஃப்ரெண்டுன்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்கார். உள்ள அனுப்பட்டுமா? வர சொல்லு. நீலமும் மஞ்சளும் கலந்த கோடு போட்ட சட்டை அணிந்து இருந்தான். அவன் தன்னை மதன் என்றும் விஜயின் நண்பன் என்றும் அறிமுகப்படுத்தி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். கையில் ஒரு பிரவுன் நிற கவர் இருந்தது. பார்வதி எடுத்து வந்த காஃபியை உறிஞ்சியபடியே, கல்யாணத்தின் போது நான் ஊர்ல இல்ல, அதனால வர முடியாம போயிட்டது. அதான் இப்ப பார்த்து விஷ் பண்ணிட்டு இந்த கிஃப்ட கொடுத்துட்டு போகலாம்னு வந்த. எங்கம்மா விஜயும் மதுராவும்? அதுவரை புன்னகையுடன் அமர்ந்திருந்த நீலா தீயை மிதித்தவள் போல திகைத்து, நீ என்னப்பா சொல்ற என்றாள். பார்வதியின் முகமோ பேய் அறைந்தது போல இருந்தது. ஆமாம், அவங்க தானே 3 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு வந்தாங்க. இவ்வளவு ஏன்? நேத்து கூட 2 பேரையும் பீச்ல பார்த்தனே. எங்க அவங்க இல்லையா? வெளியில போயிருக்காங்க. சரிம்மா, நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். அவங்க சேர்ந்து எடுத்த படங்கள் இதுதான். என் மேரேஜ் கிஃப்டை தந்து விடுங்கள் என்று அந்த பழுப்பு நிற கவரை தந்தவன் அத்துடன் தன் வேலை முடிந்ததென கிளம்பினான். அப்போதே உள்ளே மதுராவும் ஆதிராவும் ஒன்றன் பின் ஒன்றாக நுழைந்தார்கள். அவனை கண்டதும் மதன் என்று அவளையும் அறியாமலேயே மதுவின் இதழ்கள் முனகின. ஹாய் மது, கல்யாணத்துக்கு வரலைனாலும் கரெக்டா வந்துட்டோம் பாத்தியா? விஜய் எங்க?
அவனுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிவிடு. வருகிறேன் என்று விரைந்தான் அவன். மதுரா சிலையாய் நின்றுவிட்டாள். ஒரு புறம் தன்னை பெற்றவள், மற்றொரு புறம் பெற்றவளை விட அன்பு காட்டி வளர்த்தவள். எந்த உண்மை யார் அறிந்தால் அவளுடைய வாழ்வு பாதிக்கப்படும் என்று எண்ணி அஞ்சினாளோ அத்தனை பேரின் மத்தியில் தான் ஒரு குற்றவாளியாய் பிடிபடுவோம் என்று மதுரா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மற்றவரின் துளைக்கும் பார்வையை தாங்க இயலாமல் தரையை பார்த்தபடி தலை குனிந்த வண்ணம் நின்றாள். கையில் இருந்த கவரை பிரித்து புகைப்படங்களை பார்த்த நீலா கண்களில் தீஜ்வாலையோடு, மதுரா, என்ன பேசாம நிக்கிற? இப்ப வந்துட்டு போனவர உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? மதுவின் உடல் வெட வெடவென நடுங்கியது. சொல்லு. அதட்டலாய் வெளிவந்தது நீலாவின் குரல். அதட்டல் கேட்டு பார்வதி திகைத்து போய் நின்றாள். இங்கு இருக்கும் இத்தனை நாட்களில் இதுவரை நீலா அப்படி குரல் உயர்த்தி பேசியதே இல்லை. அது சுத்தி வளைச்சு பேச வேண்டாம் மதுரா, உண்மையை சொல்லு. என்னம்மா இது? யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டு போனதுக்காக மதுவை இத்தனை கேள்வி கேட்கணுமா? உலகம் தெரியாத பொண்ணா இருக்காத ஆதிரா. யாரோ ஒரு ஆள் சொன்னதை மட்டும் நம்பி நான் பேசல. இந்த போட்டோவை பார், புரியும். அது மட்டும் இல்ல, முதலிரவு அன்னைக்கு மதுராவும் விஜயும் மொட்டை மாடியில நின்னு தனியா பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். வண்டி ரிப்பேர்னு சொல்லி நீங்க எங்க போனீங்கிறதுக்கும் தோ ஆதாரம் இருக்கு. என்னக்கா என்னென்னவோ சொல்றீங்களே? ஆமாம் பார்வதி, உன் பொண்ணு பண்ணின காரியம் உனக்கும் தெரிய வேண்டாம்? ஆதிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் பொண்ணு விஜயை விரும்பி இருக்கா. ஆனா இதை வெளியில சொல்லாம மறைச்சு கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. சரி, அத்தோட விட வேண்டியது தானே. பிறகு ஏன் என் மகளின் வாழ்வுல குறுக்கே வரணும்? இல்லக்கா, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. மதுரா அப்படிப்பட்டவ இல்லக்கா. போதும் பார்வதி, உன் பொண்ணுக்கு சப்பக்கட்டு கட்டினது இப்ப சொல்ல சொன்னா ஏன் வாய் மூடி நிக்கிறா? பேச வேண்டியது தானே. என்ன மதுமா இது? இப்படி ஒரு அவப்பெயர் உனக்கு தேவையா? இத பொய்ன்னு சொல்லு மதுமா. தாயின் கதறலை கேட்டு தலை குனிந்து இருந்த மதுரா அழுகையை அடக்க வெகு சிரமப்பட்டு அழுந்த உதடுகளை கடித்தாள். எப்படி பேசுவா? அதான் அவளுடைய குட்டி எல்லாம் வெளிப்பட்டுட்டதே. இந்த புகைப்படங்களை பாருங்க. டீப்பாயின் மேல் அவற்றை வீசினாள். அதில் மதுவும் விஜயும் கை கோர்த்தபடி சிரித்தபடி ஒன்றாய் உணவருந்தியபடி என விதவிதமான படங்கள். பார்வதி முற்றிலும் உடைந்து போனாள். மகளின் மேல் எந்த தவறும் இல்லாமல் இருக்கும் என எண்ணினாள். ஆனால் இந்த புகைப்படம் உண்மை என்றுதானே எடுத்துரைக்கிறது. அடி பாவி மகளே, என் வயித்துல நெருப்ப அள்ளி கொட்டிட்டியடி. உனக்கு எங்கிருந்து இப்படி ஒரு புத்தி வந்தது? மகளை பிடித்து உலுக்கினார் பார்வதி. வேற எங்கிருந்து? எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான். நீங்களும் அப்படி வந்தவங்க தானே. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைங்கிறது சரியத்தானே இருக்கு. ஆதிராவின் இந்த நேரடி தாக்குதல் பார்வதியை மட்டுமல்ல நீலாவையுமே சற்று அசைத்துத்தான் விட்டிருந்தது. ஆதி, நீ என்ன பேசுற? உண்மைய பேசுற. அன்னைக்கு உங்களால என் அம்மாவுடைய வாழ்க்கை பாழாச்சு. இன்னைக்கு உங்க பொண்ணு என் வாழ்க்கைக்கு உல வைக்க வந்துட்டா. இந்த விஷயத்துல அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கு. ஆதிரா, உன்னை கையெடுத்து கும்பிடுற. வார்த்தைகளால என்ன கொல்லாத. மனசறிஞ்சு நான் உங்களுக்கு எந்த துரோகமும் செய்யல. உங்க பசப்பு வார்த்தைகளை எண்ணி ஏமாற நான் தயாரா இல்ல. அக்கா, நீ பேசாத. விட்டு கொடுக்கற மாதிரி நாடகம் ஆடிட்டு இப்போ சி தாலி கட்டிக்க மட்டும்தான் நாங்களா? புருஷனோட அன்பை அனுபவிக்க முடியாம எத்தனை நாள் வேதனைப்பட்டு போயிருப்பாங்க. ஏன் இங்க வேற ஆண்மகனே உனக்கு கிடைக்கலையா மதுரா? அக்கா, நிறுத்து. மனமுத்து வந்த கணவன் இன்று வரை பெயரளவில் மட்டும்தான் நடந்து கொள்கிறாரே என்று எண்ணி தவித்தேன். இப்போதுதானே தெரிகிறது அவரை என்னிடம் வர விடாமல் தடுத்தது எது என்று. மகளின் பேச்சை கேட்டதும் சுனாமியை போல் கொதித்த நீலா மகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு பார்வதியின் முன் நின்றார். இப்ப உனக்கு நிம்மதியா? நீ நினைச்சதை நடத்திட்ட இல்ல? கட்டின புருஷன் செய்த துரோகத்தை கூட மகளுக்காக மறந்து வேதனையை விழுங்கிவிட்டு
இன்று வரை மனதளவில் மட்டுமே அவருக்கு மனைவியா வாழ்ந்த. ஆனா எந்த பொண்ணுக்காக உன்னை ஏற்றுக்கொண்டேனோ அவளுடைய வாழ்விற்கே யமனாய் வந்திருக்கிறாளே உன் பொண்ணு. பார்வதி பேசவும் மறந்தாள். நீலாமா, இது எதுவுமே தெரிஞ்சு நடந்தது இல்ல. ஏற்கனவே ஒரு நம்பிக்கை துரோகியை வீட்டுல வச்சுட்டு நான் பட்ட வேதனை போதும். என் மக வாழ்வையும் கேள்விக்குறியாக்க நான் தயாரா இல்ல. இனிமே என்ன ஆனாலும் சரி, நீங்க 2 பேருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. அக்கா, ஆதி, இவகிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. நீ போக சொல்லிடு. நீலா உள்ளே புகுந்து கொள்ள இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் ஆதிரா காத்து கொண்டிருந்தாள். இப்ப நீங்களா வெளியே போறீங்களா, இல்ல வெளியே தள்ளட்டுமா? எகத்தாளமாய் வெளிவந்தது அவள் குரல். கூடிய விரைவில் நீ உண்மைய புரிஞ்சுக்குவ அக்கா. தாயை கை தாங்கலாக பற்றியபடி சில அவசியமான உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியேற தாயும் மகளும், வேற யாரையாவது பிடிக்க முயற்சி பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் என்ற ஆதிராவின் குரல் கத்தியாய் பாய்ந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.